தமிழ் மெனு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் கத்திரிக்காய் ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே சுலபமான இந்த ரெசிபி. வெளியே நல்லா மொறுமொறுன்னு உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும். தமிழ் மெனு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்னைக்கு 2 எக் பிளான்ட் எடுத்திருக்கிறேன். அமெரிக்காவில் இதை எக் பிளான்ட்னு சொல்கிறாங்க, யூரோப்பில் ஆபோர்ஜின்னு சொல்கிறாங்க, இங்கிலீஷில் பிரிஞ்சால்னு சொல்கிறோம், தமிழில் கத்திரிக்காய்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த கத்திரிக்காயோட முன்பகுதியை காம்பு பகுதியை நீக்கிக்கிட்டு கீழே இருக்க அடிப்பகுதியுமே நீக்கிட்டிங்கன்னா இப்படி ஃப்ளாட்டாக கிடச்சிடும். அதுக்கப்புறம் இதை குட்டி குட்டி ரவுண்ட்ஸ், ரொம்பவும் மெல்லிஸாக இல்லாமல் ரொம்பவும் தடியாக இல்லாமல் ஒரு 1 சென்டிமீட்டர் திக்குக்கு இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு இதை மசாலாவில் கோட் பண்ணி ஜஸ்ட் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அவ்வளோதான். ஒரு மிக்சிங் பவுலில் 1/3 கப் கடலை மாவு இல்லை 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர் காய்ந்த மாங்காய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ அங்கங்கே கொஞ்சம் கடலை மாவு கட்டிகளாக இருந்தது, அதை கைகளை வச்சு நல்லா உடச்சி விட்டுடலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கிறேன். மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த கத்திரிக்காயெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து அந்த மசாலா பொடியில் நீங்கள் நல்லா அப்படியே மேலே ஃபுல்லாக தடவணும். நல்லா கம்ப்ளீட்டாக தடவிட்டு அந்த மேலே இருக்க எக்ஸஸான மாவெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க, தட்டி எடுத்துருங்க. நீங்கள் மசாலாவை அந்த கத்திரிக்காய் மேலே கோட் பண்ணும் போது கைகள்னால அந்த மசாலாவை நல்லா அழுத்தி கொஞ்சம் அதில் தடவி விடுங்க. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக அந்த எக்ஸஸ் மாவை நல்லா தட்டி எடுத்துடுங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப அப்படி திக்காக மேலே தடவினாலும் ஒரு மாதிரி நல்லா இருக்காது. அதே சமயம் ஒழுங்காக கத்திரிக்காயில் கம்ப்ளீட்டாக கோட் ஆகலைனாலும் மசாலா இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப கவனமாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் மசாலா தடவி அதை கொஞ்சம் நேரம் ஊற விட்டிங்கன்னா எந்த காய்னாலும் உப்பு பட்டால் தண்ணி விடும். ஸோ அந்த மசாலாவில் இருக்க உப்பு பட்டு கத்திரிக்காய் அப்படியே தண்ணி விட ஆரம்பித்து இந்த மசாலாவெல்லாம் அப்படியே உறிஞ்சிக்கும், இந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இந்த அளவுக்கு ஆகிற வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுத்து ஊற விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசை பேன் தான் நான் வச்சுருக்கிறேன், நான்ஸ்டிக் பேன். அதில் ஜஸ்ட் ஆயில் நான் ஸ்ப்ரே பண்ணுறேன். ஆலிவ் ஆயில் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஒரு ஃப்ளேவருக்காக கீழே ஒரு கறிவேப்பிலை போட்டுட்டு நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற கத்திரிக்காயெல்லாம் மேலே ஃப்ரை பண்ண பேனில் ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கம்ப்ளீட்டாக நல்லா கோட்டாக இருக்குது அந்த கத்திரிக்காயெல்லாம். அவ்வளோதான், எல்லா கத்திரிக்காயும் வச்சாச்சு. மேலேயுமே ஜஸ்ட் எல்லா கத்திரிக்காயிலையும் படுற மாதிரி ஆயிலை ஸ்ப்ரே பண்ணிக்கலாம், கம்ப்ளீட்டாக காஞ்சி போயிடாமல் இருக்கிறதுக்காக. ஸோ கீழே மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணுங்க, மீடியம் டு லோ அதிலே மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஃப்ளேமை. ரொம்ப ஜாஸ்தியாக வச்சிடாதீங்க, ஃப்ளேம் கரிஞ்சு போயிடும். அதே மாதிரி இந்த எக் பிளான்ட் கத்திரிக்காய் குக் ஆகிறதுக்கு ரொம்ப ஜாஸ்தி டைம் எடுத்துக்காது. 5 நிமிஷம், 5 to 7 நிமிஷம் போதும். அப்புறம் மெதுவாக ஒன்றா நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா பாருங்கள், நல்லா பக்காவாக கம்ப்ளீட்டாக நல்லா கிறிஸ்பாக அப்படி நல்லா குக்காக இருக்குது. பர்ஃபெக்டாக ஆக்சுவலி இந்த சைட் குக்காக இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒரு 5 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணி எடுத்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமான கத்திரிக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ஜஸ்ட்டு ஒரே ஒரு தடவை திருப்பி போட்டு அப்படியே நம்ம கத்திரிக்காய் ஃப்ரையை சர்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த கத்திரிக்காய் ஃப்ரை ரெசிபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயம் எங்களுக்கு ஒரு லைக் தாங்க. தமிழ் மெனு சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கத்திரிக்காய் ஃப்ரை சாம்பார் சாதம், வெரைட்டி சாதம், தயிர் சாதத்துக்கெல்லாம் அட்டகாசமாக இருக்குங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் பண்ணி சாப்பிட்லாம். பாருங்கள், நல்ல மொறுன்னு உள்ள நல்லா சாஃப்டாக காரசாரமாக அட்டகாசமாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நீங்களும் சமைக்கலாம்.